ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் எபிசோட் 7. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜோ சாமுகிக்கு வாங்கின புக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க கால் வருது. அவங்க அண்ணா கிட்ட இருந்து தான். ஆனால் வேற ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இவங்க அண்ணாவை போய் பார்க்குறப்ப தான் எல்லாம் சொல்கிறாங்க. 1 மணி நேரமாக அழுதுகிட்டே இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்டா பப்ளிக்கில் அழுது என்ன அவமானப்படுத்துகிற, என்ன ஆச்சு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராரு. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணேன்னு ஜீசன் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழுதுட்டு இருக்கான். வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சப்ப, என்னடா போதை தெளிஞ்சிருச்சா, இந்த குடின்னு சொல்கிறப்ப, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போதையாக இருக்கும் போதெல்லாம் அவள் தான் என்னை வந்து கூப்பிட்டு போவான், ஆனால் அவள் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறான். இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, என்னோட இதயமே நொறுங்கி போச்சு, அதை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்டால ரீல் போட்டுட்ருக்கான். அப்புறம் இங்கே நம்ம சாமுகி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வராங்க. ஃபோட்டோ போடுறீங்களா, அப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ண வாட்ச் கூடவும் போடுங்க. அப்புறம் இந்த நனாமி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஹீரோவும் நனாமியும் இங்கே கொரியா வந்திருக்கிறதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க சும்மா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆனால் சும்மா வந்தவங்க ஏன் உங்களோட ஷெட்யூல் கேட்கணும், உங்களை மீட் பண்ணவா கூட இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளேன்ல அவங்கள பார்த்தீங்கல்ல, அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமா பார்த்தேன், ஏதோ வந்து சொன்னாங்க, ஆனால் நான் ஒயின் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, போஸ்ட் எல்லாம் ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, யாருக்காக போடுறீங்க, ஆனால் போடுறவர் இந்த சோஷியல் மீடியாவிலேயே இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம சாமுகி மேனேஜர் ஃபோன் எடுத்து அவர் ஏதாவது மெசேஜ் பண்ணாரா அப்படின்னு பார்க்குறப்ப, நீ வீடு மாற போறியா, அது அவங்க வீட்டுக்கு போறியாமா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் என்னோட கான்ட்ராக்டில் பிரச்சனை இருக்குல்ல, நாங்கள் கனடாலேயே பேசியிருந்தோம், அவர் என் வீட்டில் வந்து தங்கிக்கோன்னு சொல்லியிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நடக்கிற கான்சர்ட்டுக்கு நானே போய்க்கிறேன், நீ ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாமுகி அவர் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடி போயிட்டு என் மேல பழிய போறியா அப்படின்ற மாதிரி தோராமி இந்த சின்ன பொம்மைகள் இருந்து சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜோவோட அண்ணன் சாண்டியாக்கு போறேன், நான் இங்க இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஜீசன் சொன்னது கரெக்ட் தான், நான் தான் அவளை ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பத்திரிக்கை எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அடுத்தது அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இவ சொல்றா எனக்கு பிடிச்சது எதுவும் வாங்க முடியாது போல, சீக்கிரமா நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான், அதுக்கு நானே பிரயாசத்தான் தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜோவும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எங்கேயும் போய் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காத, அந்த பப்ளிக்ல நிகழுதி அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த கான்சர்ட்டுக்கான ஹெட் வராங்க. உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இட்டாலியில பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா நம்ம சாமுகியும் வந்திருக்காங்க. இவங்களாம் இங்க பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி சாமுகியோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இட்டாலியில வர சீஃப் கெஸ்ட் நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓ கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்றா. இப்போ இவங்க நம்ம ஜோ கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம், இப்போல்லாம் கேட்காத, இது இன்டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு, எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த கிம் நம்ம ஹீரோக்காக ஒரு இடம் ஒன்று பிடிச்சி வச்சிருப்பாங்க, அந்த ராஸ்கல் வரமாட்டான் போலவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அப்போ நம்ம சாமுகியும் கம்முன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம அம்பாசிடர் பார்க்க போகிறோம்ல, அங்கே டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க தானே அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் இருப்பாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ போய் பேசிகிட்டு இருக்காங்க. தொராமி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறப்ப, அங்கே வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. இல்லை எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரப்போ இந்த பிஏ கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க. இப்போ மிஸ்டர் கிம் ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வேணும்னே நம்ம சாமுகி கேட்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுகியும் நானும் அதே ஃப்ளோர் தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. சாமுகி தானே நீ அப்படின்னு மிஸ்டர் கிம் கேட்க, கிம் சொல்கிறாரு நீங்கள் அவங்க கிட்ட சொன்னது கரெக்ட் தான், ஃபஸ்ட்டு பேசினது வேறு, ரெண்டாவது பேசினது வேறு. ஃபஸ்ட்டு பேசினவர் எனக்கு தெரியும், இதோ இவன் தான் அப்படின்ற மாதிரி லிஃப்ட்டை திறந்ததும் காட்டுறாங்க. நம்ம ஜோ நிற்கிறாரு. உடனே வாங்க நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் கிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜோவும் இங்கே நிற்காதா போ அப்படின்ற மாதிரி சைக்கிள் காட்டுவாங்க. ஆனால் அவளும் எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. வலது கால் எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம கிம் சொல்ல, இப்போ நம்ம ஜோ வராங்க. நீ ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க, உங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது போய் பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு காரமாக ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோவு காரமாலாம் இங்கே எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீ போய் மீன் சமடா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜோவும் நம்ம சாமுகி ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க.
கிம்முக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு பேச போயிறாரு. நம்ம சமூகியும் அப்படிங்க உள்ள வந்து என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேணா இந்த காயை கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனும் எந்த பதிலும் சொல்லாம சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ நீங்க கிம் சார் கூட வந்த விருந்தாளின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப கிம் சார் கூப்பிட்டாரு. அதுவும் இல்லாம ரொம்ப பசிச்சு அதான் சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ என்னது நல்லா மனம் வருது அப்படின்னு திறந்து பார்க்குறப்ப நல்லா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டு நம்மளும் அப்படிதானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறப்போ ஏதோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சாமிக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நின்று தொந்தரவு பண்ணாம போய் உட்காரியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து சமைக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒரு பழத்தை எடுத்து உள்ள போட்டுட்டு என்ன எதுவும் நடக்கலன்னு சொல்ற நம்ம தான் கிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் பிஏவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ கான்சர்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களை காண்டாக்ட் பண்ணவா அப்படின்னு நம்ம பிஏ கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சியோல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டெலிஷியஸாக செய்வான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போன ரெயின்ஃபால் வாட்டர் ஃபால்ஸ்க்கெல்லாம் நீ கனடாக்கு போனியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சமூகிக்கு ஏறுது. நம்ம சமூகி கை கழுவிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்த வாட்டர் ஃபாலும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது வாட்டர் ஃபாலும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. வந்த கான்சர்ட்டுக்கு நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க ஏன் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அங்க வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதானே வந்தீங்க, அப்ப வேற இப்ப வேற அப்படின்ற மாதிரி ஜோ சொல்ல மேனேஜர் எங்க தங்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் சொன்னது நீங்க அங்க வரமாட்டீங்கன்னு அவன் எப்பவுமே சொன்னா அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தது வாட்டர் ஃபால் தான் அப்படின்ற மாதிரி கோவமா பைப்பை தெரிவிட்டு போறாங்க. இங்க மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. வாவ் சாகிறதுக்குள்ள இப்படி ஒரு இடத்த பார்த்தரணும் அப்படின்னு சொல்றப்ப ஏன்டா இது ஞாபகம் இல்லையா? ட்ரோன் கூட பள்ளத்துல விழுந்துருச்சு அந்த இடம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பண்ண ஹெல்ப் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா யோங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் சொல்ல ஏதோ பார்ட்டி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம யோங்க ஏதோ டாக்ஸி புக் பண்ணிருப்பாரு போல அது வருது. அதுல இருந்து பார்த்தா நம்ம ஜேசன் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க யாரையோ கவுக்க தான் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏதோ கண்டு காணாத மாதிரி போயிட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது ஜேசனோட பேக் அதுக்குள்ள இருக்குன்னு. டே நான் மறந்து வச்சுட்டேன்டா யோங்கோன்னு என் பேக் அதுல இருக்குடா அப்படின்ற மாதிரி கத்திட்டே பின்னாடி போறாங்க. சாரி நான் சிஇஓ கிட்ட பேசிட்டு இருந்ததுனால நீங்க கத்துனது என்னால கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, இப்படியே எடிட்டிங் ரூமுக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு நம்ம மேனேஜர் கேட்க இது ஏஎல்டி இன்ஜுரி மாதிரி தெரியுது, ஏன் அப்படி சொல்றேன், அத்லெட்ல இருந்ததுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேப் பண்ணா வலி குறைய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பத்தை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ இன்ஜுரின்னு சொன்னீங்களா அதனால எந்த பிரச்சனையும் இல்லையில அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் சுலுக்கதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நொண்டிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒன்றும் சொல்ல. அத்லெட்னு சொன்னேன் எதுல இருந்த அப்படின்னு சொல்றப்ப ஷூட்டிங்ல தான் இருந்தேன் அப்படின்னு அவனும் சொல்றான். நீ சிஇஓ சொந்தக்காரங்களா? இப்பதான் தெரியுது முஹி மேடம்க்கு நீங்க ஏன் ஹெல்ப்பரா இருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அல்ல முஹி கூட ஆரம்பத்துல இருந்தே இருந்தேன். அவங்க எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்ணுவாங்களோ அப்பெல்லாம் நான் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ சரி நான் இனிமே அதை சொல்லலை அப்படின்னு நம்ம ஜீசன் சொல்ல அப்படின்னா துரோகம் பண்ற எண்ணத்தையும் மாத்திக்கோங்க. என் மேல நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது எனக்கு தெரியுது. எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தானே என் பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஜீசன் சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, டப்புன்னு தெரிஞ்சா நான் அப்பவே சொல்லிடுவேன். உங்களை மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் கையில கிடைச்சும் சொல்லாமலாம் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஜீசனும் இழுத்து பிடிச்ச ஒரு கிசனும் கொடுத்துட்றாங்க. யோகனுக்கு ஒண்ணுமே புரியல. வெண்ண இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் யோகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஒருவளை இழுத்து பிடிச்சி நீங்க தான் ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவனும் ஒரு கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் பிஏவும் நின்றுட்டு இருக்காங்க. நான் வேணா சமூகி கான்டாக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் வேணாம் அந்த ஜாம்பியே என்னை பார்க்க வரட்டும், அது வரைக்கும் நான் அவளை கான்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்கு மாதிரி பணியில நின்றுட்டு இருக்காங்க. அப்பங்க ஒரு ஃபேமிலி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா சூடா. எனக்கு அது சாப்பிடணும் வாங்க சாப்பிடலான்னு சொல்றப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாமுகி இன்னும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை சார் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம தோராமையும் மிஸ்டர் கிம்மும் பேசிட்டு இருக்காங்க. நான் அடுத்த டைம் தோராமையோட ஐட்டம்ஸ்ல நான் உங்களுக்கு சைன் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகி சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சாமுகி சொல்றாங்க இப்பதான் மாதிரியா நான் ரைட்டர் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் கிம் நான் ரைட்டர்னா அவர் யார் அப்படின்னு சொல்றப்ப மிஸ்டர் ஹோஜினா நீங்க எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப காலேஜ் டைம்ல எழுதுனேன் அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த புக் வேணுமே அப்படின்னு நம்ம சாமுகி கேட்க அது பேப்பர்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிம் விடுறாரா அந்த காப்பி என்கிட்ட இருக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
அப்ப நம்ம சாமுகியும் மிஸ்டர் கிம்மும் சேர்ந்துட்டு ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவனால ஒண்ணுமே தாக்கு பிடிக்க முடியல. ஆனா என்னோட கண்ணாடி காணோமே, நீ போய் கண்ணாடி எடுத்துட்டு வந்துறியா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஜோவும் போய் கண்ணாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாரு. அப்ப கிம் சொல்றாரு, நான் வெளியில தானே இருக்கேன், அவ தனியா தானே இருக்கா, போகலன்னு சொல்றப்ப நீ வேணும்னே தானே சீட்டுக்கு வரல, அப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு அவ கூட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லிட்டீங்கல்ல எல்லாரும் ஒவ்வொரு மொழியில பேசுவாங்கன்னு, ஆனா என்னால அவ பேசுற மொழியை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அவளை புரிஞ்சுக்காமே இருக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போய் அவளோட பாஷையிலேயே பேசு, என்னதான் அவ சொல்ல வரான்றது கேளு, அப்போதான்டா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள நம்ம சாமுகி ஒரு சாங் பிளே பண்றாங்க. அது என்ன சாங்னா, இவங்க கார்ல போறப்போ ஒரு சாங் ஒண்ணு பிளே ஆகாமல் அந்த சாங் தான். இவரும் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவங்க கார்ல போனப்ப எல்லாம் பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல, எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம ஜோ நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஜோ நினைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சாமுகியும் உள்ள போய் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு அந்த நினைப்பெல்லாம் வருது. அவங்க கிஸ் பண்ணது, அவங்க கூட ஒன்னா சுத்தினது, அந்த நினைப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சாங்ல கம் டு மீ க்ளோசர் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் வருது. அதோட நம்ம சாமுகி வெளியில வராங்க. வெளியில வந்து ஜோ கிட்ட சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் கிம் எங்க, அவர் அப்பவே கிளம்பிட்டாரு அப்படின்னு ஜோ சொல்ல, நம்ம ஜோ ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றப்ப ஏதோ ஒளிச்சு வைக்கிறா. என்ன ஒளிச்சு வைக்கிறீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறப்பதான் தெரியுது நம்ம ஜோ அவளுக்காக ஒரு புக் ஒன்று வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த புக்கை தான் இவ எடுத்திருக்கா. எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வேற ஏதோ எடுத்துட்டு போறீங்கன்னு நினைச்சேன், இதுன்னா நான் அப்பவே விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களால மட்டும்தான் என்ன இப்படி பைத்தியக்காரனாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி போலீஸ் கிட்ட சொல்லாம புக்கை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வர அன்னைக்கு சுவையான சாப்பாடும் நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு வரேன், நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஜோவும் என்னடான்னா மறுபடியும் கண்டிப்பா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜோ உள்ள போய் பாக்குறாங்க. சீடியை விட்டுட்டு வெறும் கவர் எடுத்துட்டு போயிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் இங்கே சொல்லிட்டு இருக்கா, நிஜமாலுமே நான் முட்டாள் தான், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோ கால் பண்ணி அடுத்த டைம் வரப்ப எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சாமுகி சொல்ல, தூரம் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டு வாசலே நிலுங்க, நான் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ சொல்றாரு. என்ன சொல்றீங்க நிஜமாவா அப்படின்னு நம்ம சாமுகி ஒரு மாதிரி ஷாக்லயே இருக்காங்க. இப்ப நம்ம சாமுகி எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்றப்ப, நான் கார்ல ஏறிட்டு அட்ரஸ் அனுப்புங்க இல்லைன்னா இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல பரவாயில்ல வாங்க அப்படின்னு நம்ம சாமுகி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாமுகியும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த கார்க்குள்ள இருந்து ஒரு லேடி சொல்றாங்க, சாமுகி பெரியப்பா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா மூஞ்செல்லாம் சோர்ந்து போச்சு. அவளும் காருக்குள்ள உட்காந்துருக்கா. நம்ம ஜோவும் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவ கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அங்க நம்ம ஜோவும் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. இவளும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா சோகத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஜோ அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவனும் அப்பதான் போன் எடுக்கிறான். உன்னை பிடிக்கவே முடியல, ஏன் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப, இல்ல போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சரி சாமுகி அங்க இருக்காளா அப்படின்னு கேக்குறப்ப, மேடம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க ஓகே தான், ஏன் அப்படின்ற மாதிரி இவனும் கேட்டுட்டு இருக்கான். மேடம் இப்போ ஒரு போட்டோ ஷூட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஒரு மாதிரியா இருறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நம்ம சாமுகி போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய மிஸ்டு கால் இருக்கிறதா. அப்ப மேனேஜர் உள்ள வராங்க. இந்த பேட்டி எடுக்கிறவங்களுக்கு உங்க குடும்ப விஷயத்த பத்தி நிறைய தெரியும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மா என் பெரியப்பா வீட்டுக்கு இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்க ரேஷன் கார்டுல என்னோட பேர் இருக்கிறதா உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம சாமுகி இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. அப்ப மேல அந்த லைட்டை பார்த்தா அவங்களுக்கு என்னென்னவோ தோணுது. பார்த்தா அவங்க சின்ன வயசுல உட்காந்து இருந்த மாதிரி அந்த சீன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ உங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும், சிரிக்காத நீ சிரிச்சாலே கடுப்பாகுது, உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு கண்ணை மூடனா சேரெல்லாம் ஒரு மாதிரி பின்னாடி இழுத்துட்டு போகுது, எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு என் அப்பா என்ன பார்க்க பர்த்டே பிரசன்ட்டோட வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா இந்தாங்க உங்களுக்காக கேக் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன சாமுகி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவளோட கோழி குஞ்சு எல்லாமே பால்கனில வச்சு ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவங்க அம்மா இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா அப்படின்ற மாதிரி இவ்வளோ கூப்பிட்டுட்டு இருக்கா. நீனு லைட் எல்லாம் ஆன் ஆகி நம்ம தோறாமே வந்துடுறாங்க, நீ பெரிய தந்திரக்காரி தான், எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சு எப்படி இருந்திருக்க பாரு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
எப்படி எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட இந்த நிலைமை பார்க்க தான் நான் வந்தேன். அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் பொறாமையை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த முடி கண்ணை திறக்கறாங்க. ஒரு பொறாமை மாதிரி ஒரு லுக் ஒன்று விட்டுட்டு இங்க பார்த்தா நம்ம ஹீரோ இங்க ஜிம்ல இருக்காரு. அவ கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி அவ பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பிஏ சொல்றா, நானும் தெரிஞ்சுக்கணும் உனக்கும் சாமுகிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவன் நினைச்சிட்டு இருக்கான், ரைட்ல சாமுகி நீ இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிஸ் பண்ணிருப்பா. ஆனா இவ டபுள் கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். இங்க பார்த்தா நம்ம ஜீசன் ஒரு படம் ஒண்ணு பாத்துட்டு இருக்கா. நீ என்ன நேரத்துல பாத்துட்டு இருக்க அப்படின்னு அவன் வந்து கேட்க, பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பேத்த கொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அவ காதலிச்ச பையனை மட்டும்தான் கொல்லுவா அந்த படத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனும். நம்ம ஜோ வராரு. இப்ப ஏதோ சத்தம் கேக்குது, மிஸ்டர் கிம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஒருத்தங்களை பாக்குறாங்க, இந்நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, வீடு சுத்தம் பண்ண இந்த நேரத்துல நீங்க வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல போய் யாருன்னு கேக்குறப்போ ஒரு லைட் ஒன்று ஆன் ஆகுது. பார்த்தா நம்ம சாமுகி தோராமையா வந்து இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ற, நான் வெயிட் பண்ண சொன்னா நான் வர வரைக்கும் நீ அந்த இடத்துல தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க எந்த கேரக்டர் வந்திருந்தாலும் நான் உங்களை பார்க்க போறதால வெளியில கிளம்புங்க அப்படின்னு சொல்றப்ப, நேத்து திருடியா இருந்தேன் இன்னைக்கு என்னவா இருக்கேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நம்ம ஜோ கேட்க, யாருக்கு எனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு திமிரவே பதில் சொல்லிட்டு இருக்கா. யார் நீங்கன்னு கேக்குறப்ப, வேற யார் என்னையோட கான்செப்ட் தொராமிதா அப்படின்னு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்காக கியூரியஸா இருக்கேன். நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.